சும்மா எனக்கு மக்களே என்ன மக்களே அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சி பட்டத்தை நம்ம காமமா தட்டி தூக்கிட்டார் போலியா. காலங்காத்தால முதல் ப்ரோமோல நீங்களே பார்த்திருப்பீங்க. அந்த கேப்டன்சி டாஸ்க்ல மொத்தம் 4 பேர் ப்ளே பண்ணிருப்பாங்க. ஒன்னு நம்ம பாரு, ரெண்டாவது ஆதிரை, மூணாவது நம்ம காமமா, நாலாவது கனி அவர்கள். இந்த 4 பேர் தான் அந்த கேப்டன்சி டாஸ்க்ல போட்டி போட்டிருப்பாங்க. வினோத் அவர்கள் அந்த டாஸ்க்ல இருந்திருக்க வேண்டியது. பட் வினோத் வந்து அவர் திரும்ப கேப்டன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள பிளான போட்டு வினோத் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல செலக்ட் பண்ணாங்க. அந்த வகையில் அவரால் அந்த கேப்டன்சி டாஸ்க் போட்டி போட முடியல. சோ 4 பேர் தான் அந்த கேப்டன்சி டாஸ்க்ல போட்டி போட்டிருந்தாங்க. அந்த ப்ரோமோல கவனிச்சிருப்பீங்க. அந்த டாஸ்கோட எண்ட்ல கனி வெர்சஸ் காமு இவங்க 2 பேர் தான் மோதி இருப்பாங்க. அப்பவே நான் சொல்லியிருப்பேன் காமு மாமா கேப்டன் ஆனா நல்லா இருக்கும். என்னோட விஷ் லிஸ்ட்ல வந்து காமு மாமா இருக்காரு. சோ காமு மாமா கேப்டன் ஆனா அவருக்கான அந்த கேப்டன்சி எப்படி இருக்கு, என்ன மாதிரி கொண்டு போறாரு, என்ன மாதிரி பேசுறாரு, வீட்டுக்கு ஏதாவது பஞ்சாயத்து வந்து அந்த பஞ்சாயத்தெல்லாம் எப்படி அட்ரஸ் பண்றாரு, அந்த விஷயத்தை நான் பார்க்கணும்னு சொன்னேன். அந்த வகையில காமு மாமா அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சி பட்டத்தை தட்டி தூக்கிட்டாரு. இப்போ 2 விஷயம் இருக்கு ப்ரோ. நான் இந்த கேப்டன்சில இருந்து நான் 2 விஷயத்தை பாக்குறேன். ஒன்னு காமு மாமாக்கான பெர்ஃபார்மன்ஸ், இன்னொன்னு எங்க அக்கா பாருக்கான பெர்ஃபார்மன்ஸ். என்ன ப்ரோ சொல்ற? நம்ம காமு மாமா கேப்டன் ஆனதுக்கும் அக்கா பாருக்கும் என்ன ப்ரோ சம்பந்தம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு ப்ரோ. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஆமா கரெக்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க அக்கா வந்து ஒரு பிளான் போட்டிருந்தாங்க. என்ன பிளான் தெரியுமா? காமு கிட்ட போயிட்டு, ஏய் காமு, நான் வந்து அமித் கிட்ட சும்மா பேசி அந்த தலை ரூம்ல போய் படுக்கலான் இருக்கேன்டா. தலை ரூம் செம்மையா இருக்கு பார்த்துக்கோ. தலை ரூம்ல தனியா ஏசி, ஆம்பியன்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கு, சவுண்ட்லாம் கேட்காது. ஸோ வந்து நல்லா இருக்கும்டா, நல்ல பெரிய பெட்டா வேற இருக்கு. அதனால நான் வந்து அமித் கிட்ட பேசிட்டு அங்க போய் படுக்கலான் இருக்கேன், நீயும் வரியாடா, நம்ம அங்க போலாமான்னு சொல்லிட்டு அக்கா வந்து பேசியிருப்பாங்க. அப்ப அக்கா எதுக்கு பிளான் போட்டாங்கன்னா எனக்கு தெரியாதுப்பா. அக்காவோட பிளான்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. இப்போ அக்காக்கான பிளான் சக்சஸ் ஆயிட்டு. இப்ப அக்கா வந்து ரொம்ப ஃப்ரீயா போலாம்ல. முன்னாடியாச்சும் அமித் படுத்திருப்பாரு, போக முடியாது. இந்த வாரம் ஃபுல்லா வினோத் படுத்திருந்தாரு, அப்பவும் அக்கா போக மாட்டாங்க. ஆனா அடுத்த வாரம் யாரு படுக்க போறா? யாரு எங்க காமு மாமா. காமு மாமா படுக்கும் போது பாரு மட்டும் என்ன தனியாவா படுப்பாங்க? கண்டிப்பா அங்கதான் இருப்பாங்க. அப்போ சம்பவம் இருக்கு ப்ரோ. ஐயோ அடுத்த வாரம் எத்தனை தடவை நாய் குலைக்க போதோ, எத்தனை தடவை அனௌன்ஸ்மெண்ட் வர போதோ என்னமோ தெரியல. நல்லா இருக்கும் கைஸ். அடுத்த வாரம் தரமா இருக்க போது. ஆனா என்ன, குடும்பங்கள் கொண்டாடும் விழா. அடுத்த வாரம் ஃபுல்லா குடும்பங்கள் வருவாங்க. ஸோ குடும்பத்தை வச்சுட்டு அக்கா எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு தெரியல. கண்ட்ரோலா இருப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில நம்ம மாமாக்கான பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், மாமா இந்த கேப்டன்சி எப்படி எடுத்து கொண்டு போற எல்லா விஷயத்த மொத்தமா பார்த்தோம்னா, ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் மாமா மேலேயும் அக்கா மேலேயும் கோவத்தில் இருக்கும் ப்ரோ. என்ன ப்ரோ ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கோவம் தான் ப்ரோ. நம்ம வந்து அவ்வளோ உரிமையா அக்கா மாமான்னு சொல்லிட்டு அப்ப இருந்து பேசிட்டு இருக்கோம். இந்த சீசன் ஸ்டார்ட் ஆன 2வது வாரத்துல நம்ம வந்து பேர் வச்சுட்டோம். நமக்கு பாரு வந்து அக்கா, நமக்கு காமு வந்து மாமான்னு சொல்லிட்டு அது ஒரு உரிமையில பேர் வச்சோம். அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் ஜாயிண்ட் ஆனாங்க. அது வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ரொம்ப உரிமையா பேசிட்டு இருக்கோம். அப்ப நீங்க கூட சொன்னீங்க ப்ரோ அவங்க எல்லாம் கல்யாணம் ஆனா கண்டிப்பா உங்களை கூப்பிடுவாங்க ப்ரோன்னு சொல்லிட்டு. அப்ப நானும் ஒரு நம்பிக்கையில இருந்தேன். சரி ஓகே உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா கண்டிப்பா நம்மள கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு என்ன கூப்பிடல ப்ரோ. அவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு என்ன கூப்பிடாம விட்டுட்டாங்க ப்ரோ. என்ன ப்ரோ சொல்ற, என்கேஜ்மெண்ட்டான்னு கேட்டீங்க. ஆமா ப்ரோ, வீட்டுக்குள்ள என்கேஜ்மெண்ட் முடிச்சிட்டு தெரியுமா தெரியாதா? என்கேஜ்மெண்ட்லாம் முடிச்சாச்சு. அது அவங்க யோசிச்சாங்க. பாரு வந்து ஒரு விஷயத்துக்காக யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க போல. சரி அடுத்த வாரம் ஃபேமிலி வரும், ஃபேமிலி கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் வைக்கலாம்னு சொல்லி யோசிச்சிருந்திருப்பாங்க போல. பட் அக்கா ஃபேமிலியை 24 hours உள்ள வைக்க முடியல. அதனால அக்கா வந்து அவசரமா நம்ம காமு கிட்ட போயிட்டு ஏதோ பேச, காமு மாமா உடனே அவசரமா மோதிரம் மாத்திட்டாரு ப்ரோ. மாமா மோதிரம் போட்டு விட்டாரு ப்ரோ. அப்ப என்கேஜ்மெண்ட் தானே, மோதிரம் மாத்திரம் என்கேஜ்மெண்ட் தானே ப்ரோ. அப்ப அக்காவுக்கு பாதி கல்யாணம் முடிஞ்சிச்சு. எப்படி அக்காவுக்கு பாதி கல்யாணம் முடிஞ்சிட்டு இன்னும் பாதி கல்யாணம் மட்டும் இருக்கு. மீதி பாதி கல்யாணத்தை வெளியே போய் பண்ணுவாங்க நான் நம்புறேன். வெளியே போய் கல்யாணம் பண்ணா ஓகே. வெளியே போயிட்டு நம்ம காமு மாமா போன் பண்ணி ஏய் பாரு மோதிரத்தை கூடு அப்படின்னு கேட்காம இருந்தா ஓகே. அவர் மோதிரத்தை மாத்தினாரா இல்ல வெறுமணிக்கு பண்ணாரான்னு கூட தெரியல. ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, ஒரு மாதிரி கார்டன் ஏரியால இருந்து பேசிட்டே இருக்காங்க. பாரு வந்து காமு போட்டு இல்லடா விடுடா இப்படி பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. உடனே காமு மாமா உனக்கு நம்பிக்கை இல்லையா இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்றாப்ல. மோதிரம் தான் மாத்தினாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மோதிரம் மாத்திட்டாப்ல. ஸோ என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிட்டாங்க. அதுல கொஞ்சம் வருத்தமா இருக்கேன். கண்டிப்பா மேரேஜ்க்கு கூப்பிடுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா கூப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன் மாமா. உங்களை நான் உரிமையா மாமான்னு கூப்பிட்டு இருக்கேன். மறக்காம எங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வச்சிருங்க. நாங்க மொத்தமா வரோம், ஸ்னூப்பி குடும்பம் மொத்தமா நாங்க வந்து உங்களோட கல்யாணத்தை நாங்க அட்டென்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காம எங்களை கூப்பிட்டுருங்க. சரியா கைஸ், எல்லாம் ரெடியா இருக்க. எப்படின்னு ஒரு சில மாதங்கள்ல நம்ம வந்து ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ண வேண்டியிருக்கோம். ஓகேவா? டிகே ப்ரோ கொஞ்சம் ரெடியா இருந்துக்கோங்க. அந்த வகையில அக்கா வந்து என்கேஜ்மெண்ட்டை முடிச்சாச்சு. அடுத்ததா காமு மாமா அவர்கள் இந்த கேப்டன்சி போட்டியை தட்டி தூக்கிட்டாப்ல. ஹாட் ஸ்டார்ல எப்பவுமே ஒரு போஸ்டர் போடுவாங்கல்ல, அந்த போஸ்டர்ல நம்ம மாமாக்கான பிக்க வச்சிருக்காங்க. மாமாவை நம்ம அமித் அவர்கள் தலையில தூக்கி வச்சுட்டு போறாப்ல ஆக்டிவிட்டி ஏரியால இருந்து. ஸோ அதுல இருந்து தெரிஞ்சு போச்சு நம்ம மாமா தான் இந்த வாரத்துக்கான கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் ப்ரோ.
மாமா கேப்டன் ஆகணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். போன வாரத்துல இருந்தே ஒரு 4 பேரை லிஸ்ட்ல வச்சிருந்தேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். போன வாரமே ஒரு 4 பேரை லிஸ்ட்ல வச்சிருந்தேன். வினோத், சுபிக்ஷா, பாரு, காமு மாமா, இந்த 4 பேர்ல இருந்து யாரு கேப்டன் ஆனாலும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போன வாரமே சொல்லியிருந்தேன். அந்த வகையில வினோத் அவர்கள் கேப்டன் இருந்தாப்ல. ஒரு எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. அவருக்கான கேப்டன்சியை பார்த்தாச்சு, நல்லா தான் பண்றாப்ல, பெஸ்ட் கொடுத்து பண்ணிருக்காப்ல, ஃபன்னா கொண்டு போனாப்ல, முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணாப்ல, நீட்டா தான் கொண்டு போயிருக்காப்ல. பட் வீட்டுக்குள்ள இருக்க குள்ள நெறிகளால தான் இப்ப வீழ்த்தப்பட்டாரு. அடுத்த வாரம் ரிட்டன் கேப்டன் ஆயிடக்கூடாது, ஏன்னா கேப்டன்சி போட்டியில கலந்துப்பாரு. அப்படி இருக்கும்போது அவர் அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டா அவர் ஈஸியா கேப்டன்சி டாஸ்க்ல கலந்துக்கிட்டு அந்த கேப்டன்சியை தட்டி தூக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்துட்டா அவங்க வந்து இந்த கேப்டன்சி போட்டியில போட்டி போட முடியாது. அந்த வகையில் அந்த மனுஷனை சரிச்சிட்டாங்க. பட் பரவாயில்ல, நம்ம காமு மாமாக்கான கேப்டன்சியை பார்க்க போறோம். பட் காமு மாமாக்கு பெரிய பிரச்சனைலாம் வர போறது இல்லை ப்ரோ. மாமாவோட பிரச்சனை பார்வை சமாளிக்கிறது மட்டும் தான். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு மாமாக்கு வேற பிரச்சனை கிடையாது. ஏன்னா வரப்போற வாரம் வந்து ஃபேமிலி ரவுண்ட், உங்களுக்கே தெரியும். டெய்லி ஒரு 2-3 குடும்பம் உள்ள வருவாங்க. வந்தவங்க 2-3 மணி நேரம் பேசுவாங்க ஜாலியா, எல்லாரும் கூட அப்படியே கலந்து பேசிட்டு உட்கார்ந்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு அவங்களுக்குள்ள ஏதாச்சும் மன வருத்தங்கள் இருந்துச்சுன்னா அந்த மன வருத்தங்கள் அங்கே இங்கேயுமா தூவி விட்டுட்டு லைட்டா பேசிட்டு போவாங்க. பெருசா கான்ட்ராஸ்ட் எல்லாம் கிளம்பாது, நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வரப்போற வாரம் அமைதியா அந்த ஷோவை பார்க்கலாம், எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் இருக்காது. பட் வீட்டுக்குள்ள உள்ளவங்களாம் நம்ப முடியல. மேபி எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் வன்மத்தை கக்கணும் கக்குவாங்க. இதுக்கு முன்னாடி சீசன்லாம் ஃபேமிலி ரவுண்டை பொறுத்தவரைக்கும் ஸ்மூத்தா போகும். பட் இந்த சீசன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா போகும் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில் காமு மாமா கேப்டன் ஆயிட்டாப்ல. காமு மாமாவுக்கு பிரச்சனை இருக்காது, இருந்தாலும் அவருக்கு கண்டிப்பா பொறுப்புகள் இருக்கு. நிறைய விஷயத்தை கவனிக்க வேண்டியிருக்கும். இந்த மைக்கு போடுற விஷயம், தூங்காம இருக்கிற விஷயம், அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கும். ஸோ எப்படி பண்றாருன்னு பார்க்கலாம். டீம் பிரிக்கிற விஷயம், எனக்கு தெரிஞ்சு அரோராவை கிச்சன்ல தூக்கி போட்டு கும்பிடுவாப்ல. அரோரா பக்காவா ஒரு கேம் ஆடுது பாத்தீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் காமோ போட்டு கும்பினாப்ல, இப்போ எஃப்ஜே போட்டு கும்பிட்டு இருக்காப்ல. ஸோ அந்த பொண்ணு தெளிவாக கேம் ஆடி தனக்கான டாப் 5 சீட்டை வந்து அந்த பொண்ணு புக் பண்ணிட்டு, எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு டாப் 5 டாப் 6 இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில் காமுக்கான கேப்டன்சி நல்லா இருக்கும் நான் நம்புறேன். காமுக்கான கேப்டன்சியை விட எங்க அக்காக்கான அந்த கண்ட்ரோல் அதுதான் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எங்க அக்கா வந்து தலை ரூமுக்கு அப்படி புக் பண்ணியிருந்தாங்க, எனக்கு தலை ரூமை கொடுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ தலை ரூம் வேற சொந்தமாயிருச்சு. ஏன்னா அவங்க கல்யாணம் ஆயிருச்சு, என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு. அப்படிங்கும்போது தலை ரூம் அக்காவுக்கு இப்போ சொந்தம் தான். பிக் பாஸே ஒன்றும் கேட்க முடியாது, பாஸ் நீங்களாம் ஒன்றுமே கேட்க முடியாது, உங்களுக்குலாம் இப்போ கேட்க ரைட்ஸே கிடையாது. புரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு கேட்க ரைட்ஸே கிடையாது. அது மாமாவோட ரூம்னா எங்க அக்காவுக்கும் அங்க சரி பங்கு இருக்கு, அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அக்கா போய் அங்க படுத்து தூங்கும் போதோ இல்ல அங்க உட்கார்ந்து இருக்கும் போதோ ஏதாச்சும் சும்மா அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறது அந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்க கூடாது நான் சொல்றேன். என் சைட்ல இருந்து சொல்றேன்ப்பா. அப்புறம் 4 பேரை நீங்க சும்மா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மாமா ரூம் வந்து எங்க அக்காக்கான ஒரு ரூம் மாதிரி தான். அக்கா அங்கதான் இருப்பாங்க, யாரும் கொஸ்டின் பண்ணக்கூடாது. அதனால அக்கா வந்து செம்மையா என்ஜாய் பண்ண போறாங்க. மாமா கொஞ்சம் உஷாரா இருந்தாருன்னா ஓகே, இல்லைன்னா நைட்டு நாய் குலைச்சிரும், கடுமையா குலைச்சிரும், மாட்டிப்பீங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டிருக்கேன். நீங்க சொல்லுங்க, நம்ம காமு மாமாக்கான கேப்டன்சி எப்படி இருக்கும்? காமு மாமா கொஞ்சம் ஃபன் மோட்ல தான் இருக்காப்ல. ஒரு சில பேர்னால மட்டும்தான் அவருக்கான ஃபன் மோடு வந்து உடையுது. மற்றபடி கொஞ்சம் ஃபன் மோட்ல ஒரு மாதிரி ரொமான்டிக் மோட்ல தான் போயிட்டு இருக்காப்ல. காமு பாரு 2 பேரும் அதிகமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. சீசன் முடியறதுக்கு 25 நாள் தான் இருக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கோங்கன்னா. பொறுப்பு இல்லாம ஒரு மாதிரி ரொமான்ஸை எல்லா மாரி பண்ணிட்டு இருக்காங்க. அது எங்கிட்ட போய் முடிய போதுன்னு தெரியல. ரொமான்ஸோட இருந்தா சரிதான், ரோமிங்ல போகாம இருந்தா சரிதான், என்னமோ தெரியல. ரோமிங்னா என்னன்னு தெரியல, சுத்தி வர்றது, அதான் ரோமிங்ல வருது. ஓகேவா? அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு காமு மாமாக்கான கேப்டன்சி நல்லா இருக்கும். இது என்னோட ஒப்பீனியன். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். ஓரளவு எல்லாரையும் தூங்க விடாம ஓரளவு ஃபன்னா வர்ற ஃபேமிலி எல்லாம் பயங்கரமா கவனிச்சு நல்லபடியா கொண்டு போற நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருமே தேடக்கூடாது, ஆளு காணும்னா தளரும் தான், கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல